இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. விழாவுக்கு எனது விழான்னு தான் நான் சொல்றேன். விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டங்கள் அன்பார்ச்சுனேட்லி டே பை டே இதனுடைய தேவை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விமன் அண்ட் ஹெல்த் இல்லைங்களா? விமன் அண்ட் ஹெல்த். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் விமன் அண்ட் ஹெல்த். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெண்களின் நலன் பற்றி பேசும்போது ஆக்சுவலி மொத்த சொசைட்டியோடைய நலனே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹெல்த், வாட் இஸ் வெல்னஸ்? மைண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபைட் என்டிட்டி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாருமே நல்ல இன்ஃபார்ம்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். எப்படி நீங்க யோசிக்கிறீங்களோ உங்களுடைய உடம்பு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ லெக்சர் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது மற்ற மேடைகள்லாம் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணணும், உணவு இப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து பல மேடைகளில் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து அதை நான் பேச மாட்டேன். பட் வாட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் why is it important to keep wellness at the top of your list? உங்க ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. என்னோட கரியர்ல நான் எப்படி சாதிக்கணும், எதற்காக சாதிக்கணும், ஆஸ் அ ப்ரொஃபஷன் எடுத்துக்கணுமா, ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக நான் இந்த வேலை செய்வேனா, இல்லை என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்றேன்னா, அப்புறம் என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களை வந்து நான் பார்த்துக்கணும். இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. The list goes on and on and on. And what I have found is இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் போடும்போது 1 2 3 4 அப்படின்னு போடும்போது ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11வது தான் பெண்கள் தன்னை வந்து அந்த லிஸ்ட்ல போட்டுக்கிறாங்க. இது நிஜமா சொல்லணும்னா நான் கூட இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ have done that mistake. நானும் guilty தான். In media, in print media specifically, because that's where I have spent all my life, and we're trying to figure out, you know, how was the struggle for them to get to where we are today, and how much further we still have to go, you know. So I'll just share some statistics with you. If you put TV, radio and print together as subjects of stories, women appear in only 1/4 of the news. As experts, women make up about 20% of panels, and as reporters, they are roughly around. என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம ரொம்ப பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம ஃபேமிலி வீட்டுக்குள்ள, இல்லை நம்மளுடைய சோஷியல் சர்க்கிள்குள்ள ஒரு பெண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம இன்னொருத்தங்க யாராவது வந்து ஓஹோ நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்க, ரொம்ப யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப், குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க தோலை தட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அது நடக்காது. பெண்களை முதலில் மனுஷியாக மதியுங்கள். ஜஸ்ட் யூ ட்ரீட் அ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மெசேஜ். இதே ஆண்கள் தான் பல இடங்களில் எங்களை கை தூக்கி விடுறீங்க, இதே ஆண்கள் தான் எங்களை பல இடங்களில் அடிக்கவும் செய்யறீங்க. வாங்குற அடியும் உங்ககிட்ட தான், வாங்குற அரவணைப்பும் உங்ககிட்ட தான். அதனால இன்னும் நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குலாம் இன்னும் தெரியல. இங்கே நிறைய புது ஃபேஸ் பார்க்குறேன். டிஜிட்டல்லையா இருக்கட்டும், அல்லது ப்ராட்காஸ்டிங்காக இருக்கட்டும், பிரிண்டாக இருக்கட்டும், நிறைய பெண்கள் நம்பிக்கையோடு வர்றாங்க. அந்த பெண்களை
நீங்கள் வேலை பார்க்கிற செய்தியறை நம்மளுடைய பத்திரிகை துறை கைவிட்டக்கூடாது, அவர்களுக்கு எந்த இடத்திலும் நம்பிக்கை இழந்து இந்த துறையை விட்டே போறேன்டா அப்படின்னு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு மெசேஜ் தான் இந்த இடத்துல பாலின சமத்துவத்திற்கான ஒரு மெசேஜா நான் உங்ககிட்ட சொல்றேன். வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி. அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேலையும் வேகமாக நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு நூலகத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு லைப்ரரி உருவாக்குறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாலேஜ் சென்டர் உருவாக்குறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஷட்டில் கோர்ட் ரெடி பண்ணி அதற்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் எல்லாம் ஒவ்வொரு வேலையும் நடந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இப்போ பெண்கள் வர ஆரம்பித்திருப்பது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும் 20 ஆண்டுகள்ல பெண்கள் இந்த பகுதிக்கு இந்த மன்றத்திற்குள்ள வர்ற எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக சொற்பமாக, பகல் நேரங்களில் மிக சொற்பமாக ஒருத்தர் 2 பேர் வர மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருந்தது. அது இன்னைக்கு மாற்றப்பட்டு இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறோம். அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது இணையாக, இங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது இங்க திரும்ப வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய அந்த உட்கட்டமைப்பு வசதிகள், அதை மேம்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் அரசு சார்பாகவும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அரசு, இப்போ தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை பத்திரிகையாளர்களுடைய நலனை கருதி, குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்களுடைய நலனை கருதி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை, ஏன்னா நாங்கள் தேர்தலில் போட்டியிடும் போது வைத்த ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள்ல இருந்து இல்லைன்னா வெளி ஊர்கள், வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்கு பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அவர்கள் தங்கக்கூடிய விடுதி அப்படின்றது அவர்களுக்கு வந்து ஒரு மானிய விலையில இல்லைன்னா விலையே இல்லாமல் மனதை கொண்டிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதியை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்புகள் தான் ஒவ்வொன்றாக வர இருக்குது. உண்மையிலேயே அந்த அறிவிப்புகள்லாம் வர இருக்குது. அப்போ நிறைய பேர் பயனடைய இருக்கிறார்கள். இந்த மேடையில, இந்த மகளிர் தின கொண்டாட்ட மேடையில வந்து அமைச்சர் அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.